ஒரு சதுரத்தின் பரப்பளவு 69% அதிகரிக்கப்பட்டால் அதன் பக்கம் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கேள்வி. நல்லா கவனிங்க. சதுரத்தின் பரப்பளவு A² அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நமக்கு தெரியுமா. இப்போது தெரியாத பரப்பளவை 100ன்னு சொல்லி முதல்ல நம்ம எடுத்துக்கணும். ஃபார்முலா படி பக்கம் 2 டைம் இருக்கா. ஸோ x/100 இன்ட்டு x/100. ஏன் நம்ம இந்த x/100 போடுறோம் அப்படின்னா நமக்கு பக்கம் என்னன்னே தெரியாது. பரப்பளவு 69% அதிகரிக்கிறது. ஏற்கனவே 100 இருந்திருக்கும், இப்போது 69% அதிகரிச்சிருக்கா. ஸோ 169. ஓகேங்களா. இதை டேலி பண்ண ஆன்சர் வந்துடும். 100 கேன்சல். x² ஈக்குவல் டு 169 இன்ட்டு 100ன்னு சொல்லி வருமா. இப்போது டேரெக்டாக ரூட் எடுங்க. x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169 இன்ட்டு 100ன்னு சொல்லி போடுவோமா. இப்போ எக்ஸோட வேல்யூனா 169 வந்து 13ஓட ஸ்கொயர், 100 வந்து 10 ஸ்கொயர். x ஈக்குவல் டு 130 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. 130. பழைய பரப்பளவு 100 இருந்திருக்கு, இப்போது 130 மாறி இருக்கு. அப்போ நான் பரப்பளவில் 30% என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு சம் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 44% அதிகரிக்கப்பட்டால் அதன் பக்கம் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கும். இதுதான் உங்களுக்கான கேள்வி. பார்த்தவொடனே ஆன்சர் பண்ணலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.